ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு சிறுவன் தனது தாயுடன் வாழ்ந்து வந்தான். அவனுடைய தந்தை அவன் பிறப்பதற்கு முன்பே இறந்துவிட்டார். அந்த தாயார் அவனை வளர்க்க மிகவும் கடுமையாக உழைத்தார். அவள் சமைத்தாள், வீட்டு வேலைகள் செய்தாள், சுத்தம் செய்தாள், எல்லாமே அவனுக்காக. அந்த சிறுவன் நன்றாக படித்து நகரத்திற்கு வேலைக்குச் சென்றான். வேலை கிடைத்ததும் அவன் தனது தாயை மறந்துவிட்டான். அவனது தாயார் ஒவ்வொரு நாளும் அவனுடைய போனுக்காக காத்திருந்தாள். ஆனால் அவன் ஒருபோதும் போன் பண்ணவே இல்லை. ஒரு நாள் அவன் வீட்டுக்கு ஒரு கடிதம் வந்தது. அதை பார்த்தவுடன் அவனது கை நடுங்கியது. அது அவனுடைய தாயின் கடைசி கடிதம். அவன் அதை படிக்க ஆரம்பித்தான். ஓகே, அடுத்து வரப்போவது எல்லாமே அவனுடைய அம்மா எழுதினது. ஓகே, என் செல்ல மகனே, இந்த கடிதம் உன்னிடம் வந்து சேருமா என தெரியவில்லை. உன் அழைப்புக்காக நான் தினமும் காத்திருந்தேன். உன் குரலை ஒரு முறையாவது கேட்க வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன். ஆனால் நாட்கள் ஆண்டுகளாக மாறின. என் உடம்பு மெதுவாக சோர்ந்தது. என்னால் நடக்கக்கூட முடியவில்லை. இப்போது எனது நடுங்கும் கையால் நான் எழுதுகிறேன். நான் உன்னை நினைக்கிறேன். நான் உன்னை நேசிக்கிறேன். நான் உன்னை மன்னிக்கிறேன். இந்த கடிதத்தை படித்த பிறகு நீ அழாதே. உன் அம்மா இறுதி மூச்சு வரை உன்னை நேசித்தாள். அன்புடன் அம்மா. ஓகே, இந்த ஷார்ட் ஸ்டோரியை தனித்தனி சென்டென்சஸாக எப்படி இங்கிலீஷில் பேசுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் வாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு சிறுவன் தனது தாயுடன் வாழ்ந்தான். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு சிறுவன் தனது தாயுடன் வாழ்ந்தான். இதை எப்படி சொல்றது? A boy lived with his mother. A boy lived with his mother. எங்கே? ஒரு சிறிய கிராமத்தில். இதை எப்படி சொல்றது? In a small village. A boy lived with his mother in a small village. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. அவனது தந்தை அவன் பிறப்பதற்கு முன்பே இறந்து விட்டார். ஓகே, ஃபர்ஸ்ட் அவனது தந்தை இறந்து விட்டார். இதை என்ன டென்ஸில் சொல்லணும் அப்படின்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்லணும். ஏன் அப்படின்னா பாஸ்டில் ஒரு செயல் நடப்பதற்கு முன்பு இன்னொரு செயல் நடந்திருக்கு. ஓகே, இது எப்படி சொல்கிறது? His father had died. His father had died. அவனது தந்தை இறந்து விட்டார். எப்போது? அவன் பிறப்பதற்கு முன்பே. அப்போ before he was born. Before he was born. இது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. அந்த தாயார் அவனை வளர்க்க மிகவும் கடுமையாக உழைத்தார். ஃபர்ஸ்ட் அந்த தாயார் மிகவும் கடுமையாக உழைத்தார். இது எப்படி சொல்றது? The mother worked hard. The mother worked hard. ஓகே, எதற்காக உழைத்தார்? அவனை வளர்க்க. இது எப்படி சொல்றது? To raise him. To raise him. raise அப்படின்னா வளர்த்தல். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. அவள் சமைத்தாள், வீட்டு வேலைகள் செய்தாள், சுத்தம் செய்தாள், எல்லாமே அவனுக்காக. ஓகே, ஃபர்ஸ்ட் அவள் சமைத்தாள், வீட்டு வேலைகள் செய்தாள், சுத்தம் செய்தாள். இது எப்படி சொல்றது? She cooked. அவள் சமைத்தாள், did housework, வீட்டு வேலைகள் செய்தாள், and cleaned, சுத்தம் செய்தாள். எல்லாமே யாருக்காக? எல்லாமே அவனுக்காக. இது எப்படி சொல்றது? All for him. All for him. எல்லாமே அவனுக்காக. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. அந்த பையன் நன்றாக படித்து நகரத்திற்கு வேலைக்காக சென்றான். ஓகே, ஃபர்ஸ்ட் அந்த பையன் நன்றாக படித்தான். இத சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல எப்படி சொல்றது?
The boy studied well. The boy studied well. ஓகே, அடுத்து அவன் நகரத்திற்கு சென்றான். இது எப்படி சொல்றது? Went to the city. Went to the city. The boy studied well and went to the city. எதற்காக? வேலைக்காக. அப்போ for a job. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. வேலை கிடைத்ததும் அவன் தனது தாயை மறந்து விட்டான். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து வேலை கிடைத்ததும் once he got a job. once he got a job. அடுத்து அவன் தனது தாயை மறந்து விட்டான். he forgot his mother. he forgot his mother. once he got a job, he forgot his mother. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. தாயார் ஒவ்வொரு நாளும் அவனது ஃபோனுக்காக காத்திருந்தாள். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து தாயார் ஒவ்வொரு நாளும் காத்திருந்தாள். இதை எப்படி சொல்றது? The mother waited every day. The mother waited every day. எதற்காக? அவனது ஃபோனுக்காக. For his call. For his call. The mother waited every day for his call. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. ஆனால் அவன் ஒருபோதும் கால் பண்ணவே இல்லை. But he never called. But he never called. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. ஒரு நாள் ஒரு கடிதம் அவனுடைய வீட்டிற்கு வந்தது. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நாள் ஒரு கடிதம் வந்தது. இது எப்படி சொல்றது? One day a letter arrived. One day a letter arrived. எங்கே? அவனுடைய வீட்டிற்கு. அப்போ at his home. At his home. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. அதை படித்தவுடன் அவனது கைகள் நடுங்கின. ஃபர்ஸ்ட் வந்து அவனது கைகள் நடுங்கின. இது எப்படி சொல்றது? His hands trembled. His hands trembled. Tremble அப்படின்னா நடுங்குதல். ஓகே, அடுத்து அதை படித்தவுடன் as he read it. As he read it. இப்போ read அப்படின்னா அது வந்து present form, read அப்படின்னா அது வந்து past form. அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. அது அவனுடைய தாயின் கடைசி கடிதம். It was his mother's last letter. It was his mother's last letter. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. அவன் அதை படிக்க ஆரம்பித்தான். ஃபர்ஸ்ட் வந்து அவன் ஆரம்பித்தான். He began. என்ன செய்ய? அதை படிக்க. அப்போ to read it. To read it. இப்போ வந்து the read வந்து present form. ஓகே, he began to read it. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. அவனது அம்மா சொன்னார், நான் உன்னை மன்னிக்கிறேன், நீ அழாதே என்று. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து அவனது அம்மா சொன்னார். இது எப்படி சொல்றது? His mother said. His mother said. என்ன சொன்னார்? நான் உன்னை மன்னிக்கிறேன். அப்போ I forgive you. I forgive you. அடுத்து நீ அழாதே. Don't cry. Don't cry. இந்த இடத்துல don't cry அப்படின்னு அவனது அம்மா ஆர்டர் போடுறாங்க. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. அவள் கடைசி மூச்சு வரை அவனை நேசித்தாள். இது எப்படி சொல்றது? She loved him till her last breath. She loved him till her last breath.